அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தம்ப்நெயில் அண்ட் இன்ட்ரோலையே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஒரு குட்டி விருந்து விலாக் தான். நார்மலாக என்னோடய வீடியோவில் நீங்கள் விருந்து விலாக் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். தடபுடலாக சமைச்சு காட்டுற மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. பட் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அண்ட் ரிச் டேஸ்ட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு குட்டி விருந்து. நீங்கள் ஈஸியாக பண்ணுற மாதிரி உங்களுக்குமே நிறைய ஐடியாஸ் வந்துட்டு இதில் இருக்கும். அண்ட் வரக்கூடிய கெஸ்ட்டு வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால ரொம்ப சிம்பிளாக அண்ட் ரிச் டேஸ்ட்டில் இருக்கிற மாதிரி சமைச்சிருந்தேன். அண்ட் இன்றைக்கி விருந்துக்கு வரப்போகிறவங்களையுமே நிறையா தடவை நீங்கள் என்னோடய வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க. எனக்கு காக்கா, அதாவது அண்ணா, அதாவது கூட பிறந்த அண்ணா கிடையாது, ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட். எனக்குமே 10 வருஷம் நல்ல பழக்கம் அவங்க. என்னோட நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் அண்ணாவோட ஒய்ஃப் வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ கூப்பிட்டு சின்னதாக ஒரு விருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்துட்டு சீ ஃபுட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால இந்த பக்கமாக போயிடலாம், சீ ஃபுட் பக்கமாக போயிடலாம் அப்படின்ட்டு இறால், மீன், நண்டு இந்த மாதிரி நான் வேறு மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். கடைசியில் பிளான் வந்து சேஞ்ச் ஆகி நண்டு வந்து ஆக்க முடியாமல் மற்ற டிஷ்லாம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் என்னென்ன பண்ணேன், எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத வீடியோவில் கண்டினியூஸாக பார்ப்பீங்க. ஸோ ஃபிஷ் மார்க்கெட் போயாச்சு. அங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சாட்டர்டே போல் போயிட்டு மீன், இறால், நண்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி என்னோடய வீடியோவில் சீ ஃபுட் விருந்து வந்து ஒரு விலாக் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து மீன் குழம்பு, நண்டு ஃப்ரை, இறால் வச்சுட்டு ஒரு மசாலா, கீ ரைஸ் இல்லைனா மஞ்சள் சோறு அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணேன். பட் அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக வேணும் அப்படின்னு கேட்டனால, பட் அது ரொம்ப ரிச் டேஸ்ட்டில் இருக்கணுன்றதுக்காக பிளான் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து பண்ணது பார்த்திங்கன்னா ப்ரான் பிரியாணி பண்ணிவிட்டு வஞ்சரம் ஃப்ரை பண்ணிவிட்டு நார்மலாக பிரியாணிக்கு சில சைடிஷ்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணி, அதாவது மீன்லாம் அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. ப்ரான்ஸ் வந்து நான் இங்கே வந்து தான் உரிச்சிக்கிட்டேன். அண்ட் எல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கு மசாலாலாம் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டேக்கு நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அண்ட் என்னோடய ஸ்டைல் ப்ரான் பிரியாணி பார்த்திங்கன்னா மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணணும்னு சொல்லுவேன். சீ ஃபுட் பிரியாணிலேயே செம்ம டேஸ்டியான பிரியாணி வந்து இறால் பிரியாணி தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் என்னோட இந்த சேம் மெத்தடில் நீங்கள் ப்ரான் பிரியாணி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். அண்ட் வேறு எந்த ரெசிபியுமே நீங்கள் ட்ரை பண்ண மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 1 kg ரைஸ் போட்டு பிரியாணி பண்ணுறதா பிளானு. ஸோ அதுக்கு 2 கிலோ இறால் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா இறால் வந்து க்ளீன் பண்ணோன்னா கம்மியாயிரும் இல்லையா. ஸோ க்ளீன் பண்ண முன்னாடி 2 கிலோ இருந்தது. ஸோ என்னென்ன மசாலாலாம் இதுக்கு சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத நான் சைடில் கொடுக்குறேன். ஸோ அது மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி நைட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரீசரில் வைக்கல, ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது அந்த மசாலா, உப்பு எல்லாமே நல்லா ப்ரானில் இறங்கி டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தயிர் வேணும் இல்லையா, நெக்ஸ்ட் டே வந்து பிரியாணிக்கும் தயிர் வேணும். அண்ட் தயிர் சம்பல்லாம் பண்ணுற பிளான் இருந்ததுன்றனால வீட்லேயுமே தயிர் வந்து முடிஞ்சிருச்சு. உர ஊற்றுறதுக்காக கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ பாலையும் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதையுமே உர ஊற்றி வச்சுட்டேன். ஸோ இந்த வேலையெல்லாம் நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். பெருசாக நான் விருந்து பண்ணுறேன் அப்படின்னா நைட்டில் இருந்தே நிறைய ப்ரிப்ரேஷன் வேலையெல்லாம் நான் பார்த்து வைப்பேன். பட் இது வந்து ரொம்ப சிம்பிளான குக்கிங் தான் அப்படின்றனால நான் நிறைய ப்ரிப்ரேஷன் பண்ணி வைக்கல. நைட் வந்து அது மட்டும் மேரினேட் பண்ணி தயிருக்கு உர ஊற்றி வச்சுட்டு இந்த திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இது எல்லாமே நைட்டே கவுண்டர் டாப் மேலே எடுத்து வச்சுட்டு படுத்துட்டேன். ஏன்னா சண்டே முழிச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கட்டா பண்ணுறதுக்காக புளி ஊற வச்சுட்டு அதுக்கு தேவையான வெங்காயம், கத்திரிக்காய்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிர்னி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் தயிருமே உரைக்கி ஊற்றி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதுவுமே நல்லா உறைஞ்சி வந்துருச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா திக்காகி சூப்பராக கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ வேலையாக நான் வந்து ஃபிர்னி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபிர்னி ரெசிபி இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதனால் இதில் வந்து டீட்டெயிலாக சொல்லலை. இந்த ஃபிர்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து நட்ஸு கொஞ்சம் ஊற வச்சு தோல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும், அதுதான் வேலையே. இந்த வேலையை வந்துட்டு நான் காலையில் முழிச்சு ஃபஸ்ட்டு வேலையை நான் பார்த்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டுமே செம்ம ரிச்சாக க்ரீமியாக சூப்பராக இருக்கும். ரெசிபி நான் போட்டிருக்கேன், அதே டிஸ்கிரிப்ஷனில் இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதுபடி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ரொம்ப சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு டெசர்ட் ரெசிபியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மஸ்ட்டாக இதுக்கு வந்து பிஸ்தா போடணும். அந்த டைமில் என்கிட்ட வீட்டில் பிஸ்தா இல்லை. ஸோ அது இருந்தது வச்சு நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து மேலே இந்த மாதிரி கிஸ்மிஸு, நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா அந்த சூடு எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக வெளியில் வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக தான் இருக்கும், ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது இன்னுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ அதை வேலையாக நான் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கட்டை ரெடி பண்ணுறதுக்கு சில பொருள்லாம் வறுக்க வேண்டியது இருந்தது, அதை பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் கத்திரிக்காய் கட்டை ரெசிபியுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிட்டேன். அதோட ரெசிபியுமே நான் வந்து ஃபிர்னி ரெசிபி ப்ளஸ் கத்திரிக்காய் கட்டை ரெசிபி அதையுமே சேர்த்து நான் வந்து உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த டைப் கத்திரிக்காய் யூஸ் பண்ணாலும் இந்த ஸ்டைலில் பண்ணிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக வரும். கண்டிப்பாக சொல்கிறேன், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கத்திரிக்காய் கட்டாவுக்கும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். நார்மலாகவே வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வர்றாங்க, நம்ம வந்து குக் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னோட பெரிய மிஸ்டேக்காக நான் பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வயிற்றோடையே நான் வேலை பார்த்துட்டே இருப்பேன். டீ குடிக்கணும், காஃபி குடிக்கணும், அந்த ஒரு மைண்ட் செட்டே எனக்கு வராது. ஸோ இப்போ வேறு கொஞ்சம் நாளாக டீ காஃபிலாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குது. அதாவது ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருந்தேன், பட் இருந்தாலும் அப்பப்போ தேவைப்படுற மாதிரி இருக்கிறனால எப்போவாவது ஒரு நாள் சாப்பிட்டுக்கிறது. பட் இன்றைக்கி வந்து காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு. சரி, அதை குடிச்சிட்டோன்னா அடுத்து வந்து தெம்பாக நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப் காஃபி போட்டுட்டு போய் ரிலாக்ஸாக உட்காந்து குடித்தேன். ஏன்னா இந்த மெயினான 2 வேலை வந்து நான் முடிச்சிட்டேன் இல்லையா. அண்ட் அடுத்த பெரிய வேலை வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி பண்ணுறது. அண்ட் அடுத்த சைட் டிஷ்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக டக்குன்னு முடிகிற மாதிரி வேலை தான். அதனால் இது 2யும் முடிச்சதே எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருந்தது. சரி, பிரியாணி மட்டும் ரிலாக்ஸாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு காஃபி குடிக்க உட்காந்துட்டேன். அண்ட் இது உங்களுக்கு என்னென்னு தெரியுதா? லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் காட்டியிருந்தேன் இல்லையா, லாஸ்ட் வீடியோலையா இல்லை பிளான்ஸ் வாங்க போகும்போது அந்த வீடியோவில் காட்டியிருந்தேன். சக்கரவள்ளி கிழங்கு வந்து லைட்டாக முளைச்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நிறைய லீவ்ஸ்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ எந்த மாதிரி இருக்குதுன்னு ஜஸ்ட் உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்றதுக்காக அது ஒரு வீடியோ எடுத்தேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் டக்குன்னு ஒரு யோசனை வந்தது. ஸோ பிரியாணிலாம் வந்து வாழை இலையில் சர்வ் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு பக்கத்தில் இருக்கிற லூலுக்கு வந்து போயிட்டேன். ஏன்னா லூலுவில் மட்டும்தான் இங்கே வாழை இலை கிடைக்கும். இருக்குமா இருக்காதான்னு பயந்து போனேன். ஸோ நிறையாவே இருந்தது. கொஞ்சம் ஒரு 5 இலை இருக்கிற மாதிரி ஒரு கட்டு, ஒவ்வொரு கட்டுலேயும் 5 இலை இருக்கிற மாதிரி ரேப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதிலேருந்து 1 மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். வாழை இலை வாங்குறதா மட்டும்தான் பிளான் பண்ணி போனேன். பட் அங்கே போனால் தான் நமக்கு தெரியும் என்றைக்கு நம்ம ஒரு சாமான் வாங்க போயிட்டு ஒரே சாமானை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம். அங்கே போனால் தான் இது இல்லை அது வேணும் இது வேணும்லாம் தெரியும் இல்லையா. ஸோ அது மாதிரி முட்டை தேவைப்பட்டுச்சு, அதையும் வாங்கிட்டு கூடவே அங்கே வாட்டர்மெலன் பார்த்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது. சரி, வந்தோடனே ஏதாவது ஜூஸ் கொடுக்கறதுக்கு இங்கே வாட்டர்மெலன் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு பீஸ் வாங்கிட்டு வந்து முதல்ல அது ஜூஸ் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஏன்னா பெரிய வேலைகள் கூட நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சு பண்ணிடுவோம். ஆனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பொடி வேலை இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஜூஸ் போடுறது, ரைத்தா ரெடி பண்ணுறது, முட்டை வைக்கிறது, இந்த மாதிரி வேலை தான் நமக்கு வந்து கடைசி டைமில் நமக்கு டென்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை முதல்ல ரெடி பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்ட கையோடைய முட்டை வேக வைக்கிறதுக்காக நான் வந்து கெட்டிலில் வச்சுருந்தேன். எங்கிட்ட அகோரோ கெட்டில் இருக்கு இல்லையா, அதில் தான் வச்சுருந்தேன். ஒரு சிலர் கேட்குறீங்க, இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக, அதாவது நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா முட்டை பாயில் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆக்சுவலாக இது ஆட்டோமேட்டிக் கிடையாது. நம்ம தான் முட்டை வேகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுருந்து ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஏதாவது ஸ்டீம் பண்ணுறோம் அப்படின்னாலும் ஞாபகம் வச்சு ஸ்டீம் முடிஞ்ச உடனே ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒருவேளை இதில் நம்ம ஊற்றுற தண்ணி வந்துட்டு வத்திருச்சு, ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இல்லை தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா அது பாட்டுக்கு வேக வச்சுட்டே இருக்கும். சம்டைம்ஸ் முட்டை வந்து ரொம்ப நேரம் வேக வச்சுட்டோம் அப்படின்னா கல் மாதிரி ஆயிரும். நான் வந்து கரெக்டான டைமுக்கு வந்து ஆஃப் பண்ணிடுவேன். 10 நிமிஷம் மட்டும் வைப்பேன். ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கும். அண்ட் இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைத்தா ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரெடி பண்ணி வைக்கல, இதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நார்மலாக ஆனியன் ரைத்தா பண்ணாமல் கேரட் குக்கும்பர் ரைத்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணிட்டு போடுவேன். அண்ட் அது போக கேரட்டும் குக்கும்பரும் நிறையா சேர்த்துக்குவேன், நல்லாயிருக்கும். அதுலேயே பச்சை மிளகாய் மல்லி எல்லாம் கட் பண்ணி போட்டு வச்சாச்சு. கடைசியாக தயிர் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியாக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கே ஆரம்பித்தேன். நான் பிரியாணி ரெடி பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு 12 மணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா கடைசியாக பண்ணால் பிரியாணி நல்லா சூடாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அண்ட் ரெசிபி உங்களுக்கு கிளியராக கொடுக்கணுன்றதுக்காகவே நல்ல பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டோட நான் சொல்லியிருப்பேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம இறால் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். முதல்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருந்தேன். அதில் வந்து இந்த இறாலை ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். அண்ட் இதுக்கு இவ்வளோ எண்ணெய் ஊற்றணுமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதே ஆயில தான் பிரியாணி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா நெய் மட்டும் சேர்த்துப்போம். அதனால இதில் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இறால் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா போதும். அண்ட் வெங்காய தக்காளியோட அளவும் கரெக்டாக நான் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 kg நான் பண்ணுறேன் இல்லையா, சரியாக 7 வெங்காயம் 4 தக்காளி தேவைப்படும். பட் நான் வந்து 6 வெங்காயம் எடுத்திருப்பேன். ஏன்னா அதில் ஒரு வெங்காயம் ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்றனால. ஸோ இது வந்து கரெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் என்ன டைப்பில் பிரியாணி, அதாவது மட்டன் சிக்கன் இந்த மாதிரி எந்த பிரியாணி பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இது வந்து கரெக்டாக இருக்கும்.
இதை தாண்டி வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாயிருச்சு அப்படின்னாலுமே டேஸ்ட்டு சூப்பராக தான் வரும். ஆனால் தக்காளி வந்து ரொம்ப அதிகப்படுத்திடாதீங்க, அது தக்காளி ரைஸ் மாதிரியான ஒரு புளிப்பு டேஸ்ட்டு வந்துடும். பட் வெங்காயம் அதிகமாச்சுன்னா பிரச்சனை கிடையாது, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வெங்காயம் ஜாஸ்தியான பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த அளவு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சது போக அரைக்கட்டு புதினா, அரைக்கட்டு மல்லி இலை, ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அது போக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூடு பேஸ்ட் மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிறேன். அண்ட் சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸை வந்து திருப்பி போட்டு அது குக் ஆனதுக்கப்புறம் அதையுமே வந்து நான் எடுத்துட்டு செகண்ட் பேட்ச்மே போட்டு நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து ராலை கரெக்டாக நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதே எண்ணெயை யூஸ் பண்ணி நம்ம வந்து பிரியாணி பண்ண போகிறோம். இப்போ நான் எடுத்துக்கிற பிரியாணி பாத்திரத்தோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ பிரியாணி தாராளமாக பண்ணலாம். ஆனால் நல்லா வதக்குறதுக்கெலாம் அகலமாக இருக்குமேன்றதுக்காக நான் 1 kg பிரியாணிக்கு இவ்வளோ பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருந்த அந்த தேங்காய் எண்ணெய் இருந்தது இல்லையா, அதை நான் சேர்த்துக்கிறேன். மஸ்ட்டாக தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக வரும். இப்போ இதில் 3 பெரிய துண்டு பட்டை, ஒரு 7-8 ஏலக்காய், 5 கிராம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும், பிரியாணி பொறுத்த வரைக்கும் வெங்காயம் கண்டிப்பாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்ரெடி நம்ம இறால் பொரிச்ச எண்ணெயில் இதை வதக்குறோம் அப்படின்றனால அந்த இறாலோட ஃப்ளேவர் எல்லாமே அதில் இறங்கியிருக்கும். அண்ட் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌனாக வதங்கும் போது அந்த ஃப்ளேவர் எல்லாமே அதில் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நிறைய பேர் கேட்குறது அரிசியோட அளவு. 1 kg அரிசி அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் லூஸில் வச்சுருக்கும் போது எப்படி அளந்து எடுக்கிறது அப்படின்னு கரெக்டாக மெஷரிங் கப்பு இந்த மாதிரி 1 கப்புன்னு அளவு வரும் இல்லையா, அதில் சரியாக 5 கப் எடுத்தீங்க அப்படின்னா 1 kg பர்ஃபெக்டாக இருக்கும். அது நீங்கள் எந்த அரிசி எடுத்தாலும் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பில் தான் 5 கப் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் போட்டு 2 தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணுற அரிசி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ், அதில் வந்து கிளாசிக்னு வரும் இல்லையா, அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். கரெக்டாக எண்ணெயில் வெங்காயத்தை போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் அரிசியை ஊற வச்சிங்கன்னா டைம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா எப்படின்னு 20 மினிட்ஸாக தான் ஆகும் வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா வெங்காயம் வதங்குறதுக்கு மற்ற திங்ஸ்லாம் போட்டு வதக்கி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு 1/2 hour ஆயிரும், அரிசி சூப்பராக ஊறி வந்துடும். ஓகே, இப்போ வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ இஞ்சி பூடு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகணும், மூடி போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கடையில் தயிர் எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். நான் வந்து அதிகமான புளிப்பு இல்லாத தயிர் வீட்டிலேயே உரைச்சிருந்தேன் இல்லையா, ஸோ அதனால் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்கள் தயிரில் அதிகமாக புளிப்பு இருந்தது அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். அண்ட் இந்த பக்கம் இஞ்சி பூடோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா அடுத்து சேர்க்க வேண்டியது புதினா மல்லி எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அதை வந்து சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, லைட்டாக ஒரு 2 பெரட்டிட்டு அதுக்கப்புறமே நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில்லி பவுடர் அதுக்கப்புறம் கரம் மசாலா சேர்த்துக்க போகிறேன். இந்த டைமில் சேர்த்தோம் அப்படின்னா பிரியாணியில் நல்ல ஒரு கலர் கிடைக்கும். ஸோ நார்மல் சில்லி பவுடரில் வந்துட்டு சரியாக ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இறால்லையுமே மசாலா சேர்த்து ஊற வச்சுருக்கோம், ஸோ அதில் காரம் இருக்கும். அண்ட் கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, அதாவது பிரியாணி மசாலா இருக்கு இல்லையா, அதுதான். ரெண்டையும் சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சிடலாம். அதோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கூடவே தயிர் எல்லாத்தையும் ஒரே டைம்லேயே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அண்ட் பிரியாணிக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்க்குறது ரொம்பவே முக்கியம். அதோட ஃப்ளேவர் வந்துட்டு பிரியாணிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வந்துட்டு கொடுக்கும். ஸோ மறக்காமல் சேர்த்துக்கோங்க. காரம் வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமான காரம் உள்ள பச்சை மிளகாய் அப்படின்னா அளவு வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது தக்காளி நல்லா மசிஞ்சு வரதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி ஒரு தடவை கலரி விட்டுட்டு நம்ம ப்ரான்ஸ் வந்து ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதாவது வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு இப்போ இந்த டைமில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலாவில் போட்டு பண்ணும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இறால்லாம் அப்படியே ஜூஸியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், ப்ரான்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த டைமில் அது ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை, அரைவாசி பதம் வெந்ததுன்னா போதும். 2 பக்கமும் நல்ல ஒரு கலர் வந்தது அப்படின்னாலே போதும், எடுத்துருங்க. நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ரைஸோட சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம் இல்லையா, அதனால அரைவாசி பதம் வெந்திருந்ததுன்னா போதும். இப்போ வந்து தண்ணி வந்து சரியான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி, ஓகேவா, அந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ கெஸ்ட்லாம் யாராவது வர்றாங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக அளந்துட்டு அதுலேருந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை நீங்கள் எடுத்துருங்க. அப்போனா இன்னும் உதிரியாக ரொம்ப சூப்பராக வரும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், நிறைய வீடியோவில் இதை நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எலுமிச்சப்பழம் அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு 2 பீஸையுமே இதில் வந்துட்டு நான் பிழிஞ்சு விட்டுட்டேன். அண்ட் உப்புமே பார்த்தீங்கன்னா நல்லா கரிக்கிற அளவுக்கு அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு உப்பு நல்லா கரிக்கணும், அந்த மாதிரி சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க.
அண்ட் தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். கலகலன்னு கொதிச்சதுக்கப்புறம் அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா பாஸ்மதி அரிசி, அதை வந்து இதில் நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஜீரக சம்பா ரைஸ் சேர்க்குறீங்க அப்படின்னாலுமே தண்ணியோட அளவு சேம் தான். பட் இந்த டைப்பில் பண்ணும்போது நீங்கள் பாஸ்மதி சேர்த்து பண்ணுங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். ரைஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியமில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 6-7 மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி கலந்து விடணும். இது மாதிரி 2 தடவை கலந்து விட்டீங்க அப்படின்னா அடுத்து 7வது நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி 3வது தடவை கலந்து விடுவீங்க இல்லையா, அப்போ வந்து தம்மில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது அரிசியோட அளவும் தண்ணியோட அளவும் அப்படியே சரிசமமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம தோசை டவா மேலே வச்சு அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு மூடி போட்டு வெயிட் போட்டு நம்ம வந்து தம்மில் போடுற வேலை தான். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தம்மில் போடுறதுக்கு முன்னாடி மேலே வந்து கொஞ்சம் நிறைய நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம விருந்துக்கு பண்ணுறோம் இல்லையா, அதனால கொஞ்சம் இன்னுமே எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நெய் வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது உங்களுக்கு ஜாஸ்தியாக தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னுமே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வடி பிரியாணி ரெசிபி கேட்குறீங்க. ஸோ அது பர்ஃபெக்டான அளவில் உங்களுக்கு நான் சொல்லணுன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஷால்லா அதோட ரெசிபியுமே ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு நான் தர்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் இதை வந்து நம்ம தம்மில் போட்டுடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் திரும்ப 20 நிமிஷம் கழிச்சு தான் ஓப்பன் பண்ண போகிறோம். அதாவது தம் உடைப்போம், ஓகேவா. அண்ட் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரைத்தாக்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆல்ரெடி எல்லாமே நான் போட்டு வச்சுட்டேன். தயிர் உப்பு ரெண்டையும் மட்டும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டேன். நார்மலாக ஒரு ஆனியன் ரைத்தா கொடுக்குறத விட இந்த மாதிரி கேரட் குக்கும்பர்லாம் சேர்த்து ரைத்தா பண்ணுங்கள். உண்மையிலே ஆனியன் ரைத்தாவை விட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. ஸோ இப்போ நம்ம பிரியாணி தம் உடைச்சிடலாமா? கொஞ்சம் பக்குன்னு தான் இருந்தது, ஆனாலும் பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. பிரியாணி நல்லா வந்திருக்குங்கிறத முதல்ல நமக்கு காட்டுறதே இந்த மாதிரி முள்ளாக எந்திரிச்சு நிற்கிது இல்லையா மேலே, அதுதான். ஸோ கலந்து விடும் போதுமே ரொம்ப பர்ஃபெக்டான அளவில் வந்திருந்தது. ஸோ தண்ணியோட அளவு ரொம்ப கரெக்டாக வச்சிங்க, நான் சொன்ன மாதிரி வச்சிங்க அப்படின்னா நல்லா உதிரியாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்கும். அண்ட் இதை எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அப்படியே உதிர்ந்து விழும், அப்படியே மல்லிப்பூ மாதிரி இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அண்ட் நம்மளோட சேனலில் போதும்னு சொல்கிற அளவுக்கு நிறைய பிரியாணி ரெசிபி இது வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். என்னோட பிரியாணிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீ ஃபுட் பிரியாணி என்னதுன்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக இதை சொல்லுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக என்னோட மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னுமே நிறைய பிரியாணி ரெசிபி கண்டிப்பாக கொடுப்பேன். ஏன்னா நான் பிரியாணி லவர் அப்படின்றனால ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரியான பிரியாணி வந்து நான் ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக அதையும் உங்களுக்கு நான் கொடுப்பேன், நீங்களும் பார்த்து தான் ஆகணும், ஓகேவா. ஓகே, அண்ட் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா தம் உடைச்சு வச்சதுக்கப்புறமா சைடிஷ்லாம் வந்து கரெக்டாக அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக தான் நான் மீன் வந்து ஃப்ரை பண்ணுறேன். அவங்க வந்து பார்க்கிங்குள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் மீனே வந்துட்டு ஃப்ரை பண்ணேன். ஏன்னா மீன் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் கிங்ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் லேட்டாக பொரிச்சிக்கலாம். அவங்க வந்து ஜூஸ் குடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே இது வந்து ரெடி ஆயிரும் அப்படின்றனால கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இதையுமே ஃப்ரை பண்ணிட்டேன். அண்ட் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு டிப்ஸ் கூட சொல்கிறேன். இந்த மாதிரி கடைசியாக நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை இல்லைன்னா சிக்கன் 65 பொரிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு அதை வந்து அப்படியே ஓப்பனாகவே வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் டிஷ்யூ பேப்பர்லாம் போடாமல் நார்மல் பிளேட்டில் வச்சுட்டு அது கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே ஏதாவது ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம லேட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே அது விரைச்ச மாதிரி காஞ்சி போன மாதிரி இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் நிறைய டைம் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்ற கெஸ்ட்டுமே நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பேசனில் வந்துட்டு எடுத்தேன். அதை எடுத்து போடும்போதே அப்படியே உதிரியாக உங்களுக்கு வீடியோவில் பார்க்கவே தெரியும், செம்ம பர்ஃபெக்டாக வந்திருந்தது. ஸோ இதை விட அதாவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க, நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா இதை விட ஒரு பெஸ்ட்டு சாட்டிஸ்ஃபைடான ஒரு லெவல் வந்து வேறு எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்குலாம் தம் அடிக்கிற வரைக்கும் செம்ம பயமாக இருக்கும், அது கரெக்டாக அமைகிற வரைக்கும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே வந்திருந்தது. அண்ட் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா இலையெல்லாமே கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அதில் கொஞ்சம் அழுக்கு மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அண்ட் எனக்கு பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சது. ஏன்னா மோஸ்ட்டாக நான் பண்ணும்போது நிறைய வெரைட்டிஸ் இருக்கணும், அது அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அதாவது அவங்க வயிறு நிறையதுக்கு முன்னாடியே கண்ணு நிறையணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் யாருக்காவது விருந்து கொடுக்கும்போது. பட் இது ரொம்ப சிம்பிளாக இருந்தது. பட் அவங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு, அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது டேஸ்ட்டுமே. அண்ட் நான் யாருக்கு விருந்து கொடுத்தேன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க. அந்த அண்ணாவை நீங்கள் இதுக்கு முன்னாடியும் அண்ணாவை நிறைய டைம் வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் சர்வ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அவங்களுக்கு நாங்கள் சர்வ் பண்ணோம், ஆனால் எங்களுக்கு அவங்க சர்வ் பண்ணாங்க. இந்த மாதிரி தான் அன்றைக்கி போச்சு. அண்ட் அவங்களுக்குமே டேஸ்ட்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது எனக்கு இன்னுமே சாட்டிஸ்ஃபைட். நமக்கு இதை விட வேறு என்ன வேணும் இல்லையா. அதிகபட்சம் அவங்க ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப நேரம் வேலை பார்ப்போம். அது அவங்க நல்லா இருக்குன்னு பாராட்டும் போது நம்ம பார்த்த வேலை அலுப்பு எதுவுமே நமக்கு தெரியாது. இதை நான் என்னோடய விருந்து வீடியோவில் எல்லாத்தையும் நான் சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், இன்றைக்கி என்னமோ எனக்கு விருந்து சமைச்ச மாதிரி ஃபீல் இல்லை, நார்மலாக சண்டே வந்து நான் குக் பண்ண மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு எல்லாத்தோட டேஸ்ட்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்களுக்கு ரொம்ப திருப்தி. அதை விட நமக்கு வேறு என்ன வேணும்.
நிறையவே என்னையுமே பாராட்டினாங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்றைக்கி நான் கொடுத்த இந்த ப்ரான் பிரியாணி ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது மஸ்ட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பாராட்டிட்டு போவாங்க, அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.